அதாங்க, சுற்றி இருப்பவர்கள் சரியாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து தலைமையில் இருக்கிறவங்களுக்கும் யோசிக்கணும். இது ஒரு சம்பிரதாயமான நிகழ்ச்சி அல்லது வரலாற்றில் ஒரு சிறப்புமிக்க நிகழ்ச்சி எப்படி ஒன்று எடுத்துங்க. ஆனால் ஒரு முதல் முறையாக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சி அமைத்த பிறகு, முதலமைச்சரான பிறகு டெல்லியில் போய் பிரதமரை சந்திக்கிறீர்கள். பிரதமரை சந்தித்து விட்டு வெளியே வந்த பிறகு மீடியா இருப்பாங்க. அந்த மீடியா மக்கள் என்ன கேள்வி கேட்டு போறாங்க? 2 கேள்வி. நீங்க அதுக்கப்புறம் போயிடலாம். சார், பிரைம் மினிஸ்டர் சந்திச்சீங்களே, என்ன சொன்னார்? நீங்கள் வைத்த கோரிக்கைகள் என்ன? இவ்வளவுதானே? இல்ல தொடர்ந்து இப்படி தவிர்த்துக்கிட்டே போறதும் அதுதான் சொல்றாரு. இந்த 2 கேள்வி தான் நீங்க எதிர்கொள்ள போறீங்க, வேற எதுவுமே இல்லைல்ல. பிரைம் மினிஸ்டர் என்ன சொன்னார், உங்க கோரிக்கைக்கு என்ன பதில் சொன்னார், வேற எதுவுமே கேட்க மாட்டாங்க. அப்ப என்ன குழப்பம், என்ன பிரச்சனை உங்ககிட்ட? மீடியாவை எதிர்கொள்ள மாட்டேன் என்று ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் என்றால் நீங்க உடனே கேட்கலாம், பத்திரிகையாளர் சந்திக்கிறது சட்டம் இருக்கா? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல எங்கேயாவது பிரதமரை சந்தித்த பிறகு முதலமைச்சர் சந்திக்க வேண்டும் சட்டத்தில் இடம் இருக்கான? இடம் இல்லை. எங்க மாநிலத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பு கேட்டதுக்கே அவங்க அந்த ரீசன் தான் சொல்றாங்க. இல்ல, சட்டத்தில் இடம் இல்லைங்க. ஆனா உங்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது யாரு? பத்திரிகையாளர். நீங்க போய் பிரதமரை பார்த்தீர்கள், இப்ப பிரதமர் கிட்ட பெட்டிஷன் கொடுத்தீங்க, 4 கோரிக்கை வைத்தீர்கள். இதெல்லாம் மக்கள் கிட்ட நீங்களும் பேசுறமே, 10 பேர் பாக்குறாங்கல்ல. இந்த 10 பேருக்கு மக்கள் போய் எப்படி போய் சேரும்? ஓ, நம்ம முதலமைச்சர் மீனவர்களாக கோரிக்கை வைத்தாரா? பரவாயில்லையே. தமிழ் தாய் பாட வேண்டும் என்று வற்புறுத்தினாரா? பரவாயில்லையே. இதெல்லாம் எப்படி போய் சேரும்? நீங்க எல்லா மீடியால போய் சேரல. அப்படிப்பட்ட பத்திரிகையாளர்களை நீங்கள் ஏன் ஒதுக்குறீங்க? என்ன காரணம்? 2 கேள்விதான். நீங்க உள்ள உட்காந்து பிரதமர் பார்த்துட்டு ஒரு காரில் உட்காந்து மீடியா வெளியே இருக்காங்க, என்ன பேசலாம்? இந்த கேள்வி கேட்பாங்க. ஓகே, இதுக்கு இந்த பதில். அடுத்த கேள்வி போதுமா? ஓகேவா? ரிஹர்சல் பண்ணிட்டு கூட வரலாமே. 30-32 வருஷமா நடிக்கிறீங்க. எத்தனை ஸ்கிரிப்ட் மனப்பாடம் பண்ணி என்ன மாதிரி டெலிவரி பண்ணிருக்கீங்க. பதவியேற்ற போது அந்த பேச்சு கூட பெரும் கவனம் தேர்ந்தது. ஆமா, நீங்க மனப்பாடம். நான் சொல்றது இப்ப நம்ம கூட நீங்க ஏதோ கேட்கறோம், நம்ம தயார் பண்ணி வந்திருப்போம். புரியுதுங்களா? ரெக்கார்டிங்கா இருந்தாலும் நம்ம அது மக்கள் என்ன வேணா விமர்சிக்கலாம், செட் பண்ணி கூட பேசியிருப்பாங்கன்னு. ஆனால் ஏதோ ஒன்று பேசணும்ல, அந்த தைரியம் வேணும்ல. எதுக்கு இவ்வளவு தூரம் ஓடி ஒழியணும்? எதுக்கு மறையணும்? என்ன பிரச்சனை உங்களுக்கு? 2 கேள்வி பதில் சொல்லலாம். அதனால ஒரு நல்ல விஷயத்துக்காக நீங்க மக்களை சந்திக்க தயங்கக்கூடாது. முதல். அடுத்து, இந்த மக்கள் மன்றத்தை எப்படி யார் போய் ஃபர்ஸ்ட் ரீச் பண்றாங்க? மீடியா, ஏதோ ஒரு பிரிண்ட் மீடியா, எலக்ட்ரானிக் மீடியா, டிஜிட்டல் மீடியா, யூடியூப், ஏதோ ஒன்று. அப்படிப்பட்ட மீடியாவை ஒரு 2 லைன் பண்ணா நீங்க சந்தோஷமா போறாங்க. ஆனா ஒன்றும் புரியல.